எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? எந்த ஊரு நீங்க? எனக்கு செங்கோட்டை. செங்கோட்டை தான். நம்ம அந்த குண்டாரை பத்தி சொல்லுங்க. குண்டாருன்னு எதுக்கு பேர் வச்சாங்க? இந்த பகுதி உள்ள டேம்புக்கு குண்டாருன்னே பேரு. சரி. அதனால குண்டாருன்னே இந்த டேம்புக்கும் வச்சுட்டாங்க, ஆறுக்கும் வச்சுட்டாங்க. பக்கத்துல ஆறு இருக்கோ? ஆமா, இந்த குண்டாறு பாயுத தண்ணி வந்து ஆறு பெரிய ஆறா போகுது. சரி, நம்ம ஊரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி இந்த மாதிரி இந்த என்னென்ன இருக்கு சொல்லுங்க. குண்டாருங்க சுற்றுலா பயணி வரக்கூடிய அளவுக்கு இந்த பகுதி இருக்கு. சரி. குற்றாலத்துக்கு அடுத்து குண்டார் தான். குற்றாலத்துக்கு அடுத்து நம்ம குண்டார் தான். பக்கத்துல இந்த மேக்கரை டேம் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க கொஞ்சம். மேக்கரை டேம்பு அது ஒரு சுற்றுலா பகுதி. இது எப்படி மழை சீசனா எப்படி? இப்போ மேற்கு தொடர்ச்சி மழை வந்துச்சுன்னா இது ஒரு நல்ல ஒரு பிரபலியமா இருக்கும். ஆமாம், இந்த சுற்றுலா பயணிகள் இங்கே வர்றதுக்கு நல்ல நிம்மதியாக ஒரு குளிர்ச்சி ஒரு சந்தோஷமா போகக்கூடிய அளவுக்கு இந்த பகுதி இருக்கு. சரி சரி. இல்ல இப்போ வந்து குமாப்பட்டின்னு சொல்லுதாங்க, அது வந்து நல்ல இடம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஊர் எப்படி? எந்த ஊரை சொன்னாலும் சரி, குற்றாலம் அடுத்து குண்டாறு ஊரு தான். எவ்வளவு நாள் இப்போ கடை போட்டுருக்கியா? 5 வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கேன். 5 வருஷமா? வியாபாரம் பரவாயில்லையா? நல்லா பரவாயில்ல. நல்லா வராங்களா? நல்லா எட்டி இருந்து வராங்க. நல்லா குளிச்சு நல்ல சந்தோஷமா போறாங்க. சரி சரி. அதுக்கு இந்த பகுதி வந்து நல்ல ஒரு இயற்கையாவில் இது நாம இயற்கையா பார்க்கலாம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து நல்ல ஒரு குளிச்சுட்டு போனாலே நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கும். மூலிகை சேர்ந்த பகுதி குற்றாலம். ஆமா, குற்றாலமும் குண்டாரமும் ஒரே மலை பகுதி தான். அதனால இன்னும் இந்த பகுதியில் வரக்கூடிய ஜனங்கள் வந்து கூடுதல் இன்னும் வருவாங்க. நீங்க எந்த ஊரு? நான் வந்து தென்காசி தான். தென்காசி. நீங்க? நாங்களும் தென்காசி தான் ப்ரோ. சரி. இப்போ வந்து வெளியூர்ல இருந்து வராங்க இல்லையா? ஆமா. அவங்களுக்கு இருக்கிற அட்வைஸ் இப்போ என்ன சொல்லலாம், குற்றாலத்துல குளிக்கலாம். குற்றாலம் மேக்கரை டேம் இருக்கு. அடுத்து வேற எங்க சொல்லலாம், எங்க ஊருக்கு வாங்க, ஐயாவரத்துல கால்வாய் இருக்கு. ஆறு இருக்கு, அங்கேயும் டேம் இருக்கு, அணைக்கட்டு இருக்கு. அடுத்து நம்ம குற்றாலத்துல சிப்ஸ் சூடா சாப்பிடலாம், அல்வா சாப்பிடலாம். ஆமா, அல்வா இங்கே சாப்பிடலாம். இங்கே இருட்டுக்கடை அல்வா சாப்பிடலாம். அடுத்து எங்க வீட்டு பக்கத்துல வந்தீங்கன்னா சூடா அச்சுமுறுக்கு போடுறாங்க. அப்புறம் உண்மைக்குதான் அச்சுமுறுக்கு எங்க லொகேஷன் தென்காசில இருந்து நேரம் ஐயாபுரம் கத்த குச்சாலம் போற வழியில ஐயாபுரத்துக்கு வாங்க. சூடா அச்சுமுறுக்கு, சேஷங்கர் அச்சுமுறுக்கு. டீ கடை இருக்கு, சதீஷ் டீ கடை இருக்கு. சூடா எப்பவுமே 24 மணி நேரம் டீ அங்க உண்டு. டீ வடை சட்னி சாம்பார் எப்பவுமே உண்டு. எல்லாமே உண்டு. நைட் வந்து பூரி உண்டு. பூரி நைட் 12 மணிக்கு வந்தாலும் நீங்க பூரி சாப்பிடலாம். வேற பாத்தீங்கன்னா நிறைய டேம் இருக்கு. நம்ம குண்டார் டேம் இருக்கு, ராமநதி டேம் இருக்கு. அங்க குளிக்க வந்திருக்கோம், ஆனா குளிக்க வரல, அடிச்சு பத்திட்டாங்க வெளில. கொஞ்சம் டைம் பார்த்து வாங்க. ஆமா, கொஞ்சம் குளிக்கிற டைம் பார்த்து வாங்க, வந்தா குளிக்கலாம். ஓகேவா? இப்ப வந்து குண்டார் டேம் இருக்கு, ராம்நதி, வேற மேக்கர டேம் இருக்கு. வேற சுத்தி பார்க்கணும், அங்க அச்சங்கோயில் போகலாம். பாவனாசம் இருக்கு, மெயின் குளிக்கலாங்க. வேற அச்சங்கோயில் இருக்கு, வேற திருமலை கோயில் இருக்கு. அச்சங்கோயிலுக்கு நான் போனதே இல்ல, போகணும்னு ஆசை. அப்போ 1 வாரம் ஆகுது ப்ரோ. அச்சங்கோயில் இப்போ வந்து முன்ன இருந்த மாதிரி இல்ல, இப்போ கொஞ்சம் வேலை எல்லாம் நடந்திருக்கு, நல்லா இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு. இப்போ ஐயாயிரத்து வந்து கோயில் கடை வர நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்தீங்கன்னா கோயில் கடை பாக்கலாம். அன்னதானம் 3 நேரம் அன்னதானம் வேற போடுறாங்க. ஆமா, 11 காலையில பாத்தீங்கன்னா 5 மணிக்கு பூக்குழி வேற இருக்கு. பூக்குழியை பார்க்க வரலாம். வேற என்ன சுத்தி பார்க்க நிறைய இருக்கு தென்காசியில. ஆமா, தென்காசி வந்தா விசிட் பண்ணலாம், வாங்க. ஆமா, தென்காசிக்கு வாங்க. ஊரே கிடையாதுங்க, நம்ம தென்காசிக்கு வாங்க. பாட்டிலாம் எவ்வளவு என்ஜாயா போறாங்கன்னு பாருங்க. நம்ம ஊர் தான், கும்மாப்பட்டியே கிடையாது. பாட்டிக்கும் டிப்ரெஷனே கிடையாதுங்க. பாட்டிலாம் தென்காசிக்கு வந்து என்ஜாய் பண்ணாங்க. பாட்டிய பாருங்க, பாட்டிய காமிப்பா, பாட்டி மாதிரி இருக்கணும் இருந்தா. பாத்துக்கோ, கும்மாப்பட்டிலாம் கிடையாது, தென்காசி தான். தென்காசிக்கு வாங்க, தென்காசிக்கு வாங்க, ஐயாபுரத்துக்கு வாங்க. மேல அச்சுமுறுக்கு சூடா 24 மணி நேரம் டீ. நாய்க்குட்டி எல்லாம் பிடிக்குமா? பிடிக்காதா? உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, இந்த அன்கள் நாய்க்குட்டிய ஒரு இதுல கெட்டி வச்சிட்டாங்க. இந்த 2 இடத்துல யாரு கட்டி வச்சிருப்பா? டக்குன்னு சொல்லணும், இல்லைன்னா நாய் செத்து போயிடும். நாயை காப்பாத்தணுமா இல்லையா? காப்பாத்தணும். அவருதான் கட்டி போட்டிருக்காரா? ஏதோ சொல்லுவீங்க. அதான் எதனால, எப்படி அவங்க கரெக்டா சூஸ் பண்ணீங்க?
கரெக்ட்டா சூஸ் பண்ணி ஆமா கரெக்ட். ஆனா தப்பு தப்புதான். தெரியல, அவர் மூஞ்சி பார்த்தாதான் அப்படிதான் இருக்கு. நாய்க்குட்டி நாய் கட்டி போன மாதிரி மூஞ்சி இருக்கோ, அப்படிதான் எருமை சனி மூஞ்சில போன மாதிரி இருக்கனால அவர்தான். சோ அவர்தான். நீங்க தருண் தான். அவர்தான். நீங்க அவர்தான். எப்படி இவ்வளவு ஸ்மார்ட்டா ஆன்சர் பண்ணீங்க நீங்க? சொல்லுங்க. எனக்கு ஒரு டவுட். ஃபர்ஸ்ட் இதுல எப்படி கட்டி போட்டாங்க? முள்ளு மென்டல் டார்ச்சர். இவர்தான் கட்டி போட்டிருக்காரு. கரெக்டான ஆன்சர் நீங்களே சொல்லுங்க. இப்போ ஒரு டைலாக் சொல்ல போறியா? என்ன டைலாக்னா, நானும்னா பணக்கான வாழ காசு இல்லையா, கடன் வாங்கி டைலாக் சொல்லுங்க பாப்போம். பணக்காரனா ஆள போறீங்களா? ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. பணக்காரன் வாழ போறீங்களா? வேலைக்கு போங்க. பணக்காரனா ஆள போறீங்களா? நல்ல வேலைக்கு போங்க, உங்களால முடியும். நல்ல வேலைக்கு போங்கப்பா. நல்ல காசு சம்பாதிங்க. டைலாக் என்னன்னா, பணக்காரன் ஆகணுமா, பணக்காரனா வாழ கத்துக்கோங்க, நல்ல செலவழிங்க, பயப்பிடிச்சிட்டான். காசு இல்லையா கடன் வாங்கி செலவழிங்க அப்படின்னு சொல்லணும். பணக்காரனா ஆள போறீங்களா? நல்லா சம்பாதிங்க, நல்ல வேலைக்கு போங்க. நல்ல வேலைக்கு போங்க. காமெடி பண்ணாத. யாரு அறிவாளி? ஃப்ரெண்ட் தான் அறிவாளி. நீங்க அறிவாளியா? நீதானா? சில கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கீங்களோ? எத்தனை சிக்ஸ் அடிச்சீங்க? நான் வந்து 10 சிக்ஸ் அடிச்சேன். 10 சிக்ஸ். நான் ஒரு 4 4 அடிச்சேன். யார் அறிவாள்னு தெரிஞ்சுக்கிடுவோம். ஒரு பக்கெட்ல வந்து ஒரு 12 மீன் இருக்கு. அதுல ஒரு மீன் செத்துருச்சு. நீ 11 மீன். 11 மீன். நீ 11 மீன் தானே இருக்கும். அது எப்படி? அதான் ஒரு மீன் செத்துருச்சு. எப்படி இவ்வளவு ஸ்மார்ட் ஆன்சர் பண்ணீங்க? அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது. 12 மீன் உள்ள இருக்கு. எப்படி? அது செத்த மீன் உள்ளதான் கிடக்கு. நீ எடுத்து சொல்லிட்டோம். எடுத்து போடலாம். எடுத்து போடலாம். இன்னொரு கேள்வி கேட்கறேன். இப்போ வந்து ஒரு பக்கெட்ல 100 மீன் இருக்கு. ஒரு மீனை மட்டும் அநேக தூக்கி போட்டாச்சு. இப்போ உள்ள எத்தனை மீன் இருக்கு? 99 மீன் தானே இருக்கும். 99 மீன் தானே இருக்கும். 99 மீன். ஒண்ணு வெளிய எடுத்து போட்டீங்களா? எடுத்து போட்டாச்சு. உயிரோட எடுத்து போட்டீங்களா? செத்து அதெல்லாம் கேள்வி கிடையாது. இப்போ எத்தனை மீன் இருக்கு அதான் கேள்வி. 99 மீன் தானே இருக்கு. 99 மீன். இந்த மாதிரி பொண்ணுங்க பேர் எல்லாம் ரக்கெட்டான கேளு அப்படின்னா என்னென்ன பேரு சொல்லுங்க பாப்போம். பிரியா, பிரியா, அனு, அனு, வேற இனி அது வாய்ப்பாடு ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சிட்டு இருக்கா. ஜோதிகா, சோதிக்காமா பிரியான்ற பேர் சொல்லலாம். பிரியா. ஆமா, அது முக்காவாசி பேக்கரி அந்த மாதிரி இதெல்லாம் வருது. பஸ் பிரியா தான். ஆனா எல்லாமே ரெக்கார்டா தான் இருக்கும். எல்லாமே பிரியான்ற பேர்ல எல்லாமே ரெக்கார்ட். இல்ல எனக்கு புரியல. நிறைய பேர் இவரும் இல்ல நிறைய பேர் சொல்லிட்டாங்க இந்த பிரியாங்கிற பேரு ரக்கடான கேளம் அப்படின்னு சீல் வச்சுட்டாங்க. அது எதனாலன்னு தெரியல. பிரியா வரனா பிரியான்ற பேரை ஃப்ரீயா ஈஸியா யூஸ் பண்ணிட்டாங்க. சரண்யான்ற பேர் சரண்யா கொஞ்சம் ரெக்கார்டா இருப்பாங்க. கொஞ்சம் அக்காவும் அந்த மாதிரி டைப் கொஞ்சம். சரி ஓகே. ரித்திகா, ரித்திகா இனி அது வாய்ப்பாடு ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சிட்டு இருக்கா. அப்புறம் வந்து சுவாதி பேர் தான் பக்கத்து சாஃப்டா இருக்கும். ஆனா வந்து ரொம்ப ரக்கடா இருக்கும். ரக்கட்னா அப்படின்னா பாக்குறதுக்கு பொண்ணு ஒரு மாதிரி இருக்கும். அவன் பண்ற வேலை கிடையாது. கிடையாது. அப்படியே டிஃபரெண்டா இருக்கும். ரக்கட்ரா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கேப்